இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.14 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ செட் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எங்கே போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பி செட் என்ன வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ செட் என்ன எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. ஏ செட் என்ன இருக்குது, -2 -1 0 1 2. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of x ஈக்குவல் டு x² + x + 1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி செட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் -2 போடுங்க ஃபங்க்ஷனில் போய். அப்போ f of -2 ஈக்குவல் டு என்ன இருக்குது, x². அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் -2 + 1. -2 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இப்போ மைனஸ் ப்ளஸ் என்னவாயிரும், -2 + 1. அப்போ 4 + 1 என்னவாயிரும் 5. 5 - 2 ஆன்சர் என்ன 3. அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸுக்கு பதில் -1 போடுங்க ஃபங்க்ஷனில் போய். அப்போ f of -1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் என்ன போடுங்க, -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 + 1. -1 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், +1 தான். ஏன்னா மைனஸ் மைனஸ் என்னவாக மாறும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ மைனஸ் ப்ளஸ் என்னவாயிரும், -1 + 1. மைனஸ் ப்ளஸ் என்னவாயிரும், கேன்சல் ஆகும். ஆன்சர் என்ன 1. அதே மாதிரி என்ன போடுங்க, எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க. அப்போ f of 0 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் என்ன போடுங்க, 0. அப்போ 0² + 0 + 1. ஆன்சர் என்ன 1. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், எக்ஸுக்கு பதில் 1 போடுங்க. அப்போ f of 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 1 போடுங்க. என்ன வரும், 1² + 1 + 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன 1. அப்போ 1 + 1 + 1 ஆன்சர் என்ன 3. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், எக்ஸுக்கு பதில் 2 போடுங்க. அப்போ f of 2 ஈக்குவல் டு x² என்ன வரும், 2² + 2 + 1. 2 ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும், 4 + 2 + 1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4 + 1 5, 5 + 2 7. அப்போ பி செட்டில் என்னென்ன வரும் பாருங்கள், 3 1 1 3 7. அப்போ 3 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கனால ஒர்க்காக மட்டும் எதுனா போதும். அதே மாதிரி 7 அடுத்து என்ன இருக்குது, 1 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் எதுனா போதும். பி செட் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.